விருதுகள் பெற்றவர் என்பதே கொண்டிருக்கிற ஒரு முடல் தான் நானும். ஸோ அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் இல்லை. அருகம்புள்ள தலையே இல்லாத மானுமே கண்ணே இல்லாத குருட பார்த்து கூட கையை இல்லாத மூடவிட சொல்ல அவன் மிஸ்டர் பெஸ்ட் இன் டேலண்ட் ஆசிய விருதுகளை படைப்பதற்காக அழகிய வெல்கம் டான்ஸ் ஒன்றையும் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த நிகழ்ச்சியை நாங்கள் இப்பொழுது கண்டுகளிக்கலாம். டிப்ளோ பிஎஸ்சி காஸ்மெட்டாலஜிஸ்ட் USA ஸ்ரீலங்கா. மத மொழி வேறுபாடு இல்லாமல் இன்றைய தினம் அனைத்து சகோதரர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு சரித்திரத்தை இன்று நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். தென்னிலங்கைக்கு மட்டுமே உரித்தானதாக நாங்கள் நினைத்திருந்த இந்த மாடலிங் துறை இன்றைய தினம் வன்னி மண்ணில் எங்களுடைய மைந்தர்களுக்கும் அறிமுகப்படுத்தப்பட்டு அவர்களுடைய திறமைகளும் இன்று உலகளாவிய ரீதியில் அறிமுகப்படுத்தப்பட்டு பாராட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. எங்களுடைய பிரதம அதிதிகளும் முதலாவதாக ரூபன் அவர்களையும் தொடர்ந்தும் அவரை தொடர்ந்து தக்ஷிலா கோடா பிதியா அவர்களையும் மங்கள விளக்கேற்றுவதற்காக நாங்கள் அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து டாக்டர் MJ அஹாஸ் அஹமத் அவர்களையும் தொடர்ந்து வருணீர் ரணதுங்க அவர்களையும் இந்த மங்கள விளக்கினை ஏற்றி வைப்பதற்காக அழைத்து நிற்கின்றோம். அதே போல் எங்கள் பிரதீப் அவர்களையும் இந்த மங்கள உரிமையாளர் பிரதீப் அவர்களின் அன்பு தாயார் அவர்களையும் இந்த மங்கள விளக்கை ஏற்றுவதற்காக நாங்கள் அன்புடன் பெருமையுடன் அழைத்து நிற்கின்றோம். அவரை தொடர்ந்து தர்ஷனா பியூட்டி லான்ச்சின் உரிமையாளர் பிரதீப் ஜான்சன் அவர்களின் சகோதரி தர்ஷனா அவர்களையும் இந்த மங்கள விளக்கேற்றி வைத்து கௌரவிப்பதற்காக நாங்கள் அழைத்து நிற்பதோடு DDK நிறுவனத்தின் உரிமையாளர்களான பிரதீப் அவர்களின் சகோதரர் தீபன் மற்றும் ஷாலினி தம்பதியினரையும் நாங்கள் இந்த மங்கள ஒளி விளக்கை ஏற்றுவதற்காக அன்போடு அழைத்து நிற்கின்றோம். அதோடு எங்களுடைய மாடலிங் கற்றுக்கொண்டிருக்கும் எங்களுடைய மாணவர்களில் ஒருவரையும் தற்பொழுது அழைத்து நிற்கின்றோம். மங்கள விளக்கை ஏற்றி எங்களுக்கு இந்த அழகான நிகழ்வினை ஒளியுடன் இன்றைய தினம் மிகவும் சிறப்பாக இருக்க இந்த மங்கள விளக்கை ஏற்றி எங்களுக்கு சிறப்பளித்த அனைவருக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இன்று நாங்கள் அடுத்த மேடைக்கு அழைத்து வந்திருக்கும் எங்களுடைய அந்த சந்தர்ப்பத்திற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும்
நாங்கள் அன்போடு இணைத்துக் கொள்கின்றோம். முதலாவதாக ரூபன் எம் அவர்களை இந்த மேடைக்கு நாங்கள் மிகவும் கௌரவத்தோடு அழைத்து நிற்கின்றோம். இவர் மிஸ்டர் குளோபல் இன்டர்நேஷனல் 2024. இவருக்கான சப்டைட்டில்ஸ்கள் இருக்கின்றன. இவர் மிஸ்டர் பெஸ்ட் ஸ்விம்வேர் மற்றும் மிஸ்டர் பெஸ்ட் இன் டேலண்ட் ஆகிய விருதுகளினால் கௌரவிக்கப்பட்டவர் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். ரூபன் எம். அடுத்ததாக மிஸ்ஸஸ் யூனிவர்சிட்டி கோடா பிட்டிய அவர்கள் தற்பொழுது எங்களுடைய மேடையில் எங்களுக்காக அவர் வருகை தந்திருக்கின்றார். தட்சிணா கோடா பிட்டிய அவர்கள் மிஸ்ஸஸ் யூனிவர்ஸ் ஸ்ரீலங்கா மற்றும் மிஸ்ஸஸ் டெண்டனஸ் யூனிவர்ஸ் ஆகிய விருதுகளால் கௌரவிக்கப்பட்டவர். இன்று எங்களுக்காக எங்களுடைய வவுனியா மண்ணில் அவர் காட்சி தருகிறார். Thank you, Tachila Goda Pitya. அடுத்ததாக டாக்டர் எம்.ஜே. ஆர்டி மற்றும் PGD கிளினிக்கல் Cosmetology as India, Degree of BSc Cosmetologist USA Sri Lanka, Permanent Makeup Thailand, International Makeup Artist Dubai, International Training Ejector, NBQ Level 4 Hair and Beauty Bridal, Director of Bloom Unit. ரணபூக்க அவர்கள் தற்பொழுது எங்களுக்காக அவர் 2024ஆம் ஆண்டுக்கான மிஸ் குளோபல் கிராண்ட் வீனராக விருதுகள் பெற்றவர் என்பதை மிஸ் குளோபல் கிராண்ட் வீனர் 2023, Director of பிரதீப் ஃபேஷன் கமலநாதன் பிரதீப் ஜான்சன் அவர்கள் தற்பொழுது உங்களுக்காக இந்த மேடையில் ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு நொடியிலும் தன்னுடைய லட்சியத்தை எண்ணி இலங்கையில் மட்டுமல்லாமல் எங்களுடைய நாட்டின் பெருமையை உலகளாவிய ரீதியில் பெருமைப்படுத்திய பிரதீப் ஜான்சன் அவர்கள் இன்றைய தினம் தன்னுடைய ஒருவருடைய தனி முயற்சியில் 2024 விருதுகளை பெறுவதற்காக Great Poetry and Lyrics Artist Ajay
அஜந்தன் அவர்களை அன்போடு நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். Great poetry and lyrics artist Mr. Ajay Ajankan அவர்களை தற்பொழுது நாங்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். முதலாவது விருதினை பெறுவதற்காக அஜய் அஜந்தன் அவர்களுக்கு இந்த விருதினை வழங்குவதில் பிரதீப் ஃபேஷன் பெருமிதம் அடைகின்றது. நன்றி அஜய் அஜந்தன். அடுத்ததாக the best actor in 2024 ஆனந்த் திஷான் அவர்களை தற்பொழுது நாங்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். the best actor in 2024 ஆனந்த் திஷான் அவர்களை அன்போடு நாங்கள் மேடைக்கு அழைத்திருக்கின்றோம். அடுத்த விருதினை பெறுவதற்காக சரித்திரம் 2024 விருதுகள் வழங்கும் வைபவத்தில் அடுத்ததாக அவருடைய விருதுகளை நாங்கள் பின்னர் கொடுக்கலாம். தற்பொழுது தி பெஸ்ட் கிராமிய இயல் இசை கொத்து கலைஞன் 2024 ஆண்டனி டெனிஸ் குமார் அவர்களை தற்பொழுது விருதுகளை பெறுவதற்காக நாங்கள் மேடைக்கு அழைத்திருக்கின்றோம். The best கிராமிய இயல் இசை கூத்து கலைஞன் 2024 ஆண்டனி டெனிஸ் குமார். அடுத்ததாக the best cloth tailoring அவார்ட்ஸை பெறுவதற்காக அருளானந்தம் கிரியோன் அவர்களை தற்பொழுது நாங்கள் மேடைக்கு அழைத்திருக்கின்றோம். The best clothes tailoring அருளானந்தம் கிரியோன். clothes tailoring அருளானந்தம் கிரியோன் அவர்களுக்கு விருது வழங்குவதில் பிரதீப் ஃபேஷன் பெருமிதம் அடைகிறது. அடுத்ததாக the best news reader விருதுகளை பெறுகின்றார் ராசதுரை அஸ்வின். the best news reader ராசதுரை அஸ்வின் அவர்கள் 2024 ஆண்டு சரித்திரம் விருதுகளை பெறுகிறார். அவரை நாங்கள் அன்போடு மேடைக்கு அழைத்திருக்கின்றோம். the best news reader ராசதுரை அஸ்வின் அவர்களுக்கு சரித்திரம் 2024 விருதுகள் வழங்குவதில் பிரதீப் ஃபேஷன் பெருமிதம் அடைகின்றது. அடுத்ததாக அப்கமிங் பெஸ்ட் பியூட்டிஷியன் பாலகிருஷ்ணன் தனுஷி அவர்களை பணிவன்போடு நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். பியூட்டிஷியன் விருதுகளை பாலகிருஷ்ணன் தனுஷி அவர்களுக்கு வழங்குவதில் பிரதீப் ஃபேஷன் பெருமிதம் அடைகின்றது. பெஸ்ட் இன்டர்நேஷனல் போட்டோகிராஃபர் 2024 சரித்திரம் விருதுகள் பெறுகிறார் ராபின் கிறிஸ்ட் அவர்களை நாங்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். The best international photographer ராபின் கிறிஸ்ட் அவர்களுக்கு 2024 சரித்திரம் அவார்ட்ஸ் வழங்குவதில் பிரதீப் ஃபேஷன் பெருமிதம் அடைகின்றது. அவரை தொடர்ந்து the best dance choreographer மோகனதாஸ் தர்ஷிகன் அவர்கள் 2024 சரித்திரம் விருதுகளை பெறுகிறார். மோகனதாஸ் தர்ஷிகன் அவர்களை நாங்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மோகனதாஸ் தர்ஷிகன் உங்களுக்கு விருதுகள் வழங்குவதில் பிரதீப் ஃபேஷன் பெருமிதம் அடைகிறது. the best dance choreographer of 2024. அதை தொடர்ந்து 2024 ஆண்டுக்கான ஸ்ட்ராங் வுமன் ஸ்ரீலங்கா என்ற மாபெரும் விருதை பெறுகிறார் டாக்டர் ஜெயவாணி ஜெகநாதன் அவர்களை நாங்கள் தற்போது மேடைக்கு அழைப்பதில் பெருமிதம் அடைகிறோம். கௌரவத்தோடு இந்த விருதுகளை ஸ்ட்ராங் வுமன் ஸ்ரீலங்கா 2024 டாக்டர் ஜெயவாணி ஜெகநாதன் அவர்களுக்கு இந்த விருதினை வழங்குவதில் பிரதீப் ஃபேஷன் பெருமிதம் அடைகின்றது. நன்றி டாக்டர் ஜெயவாணி ஜெகநாதன். அவரை தொடர்ந்து த பெஸ்ட் ஹேர் ட்ரெஸ்ஸர் டாக்டர்
அவர்களை தற்போது அன்போடு நாங்கள் மேடைக்கு அழைக்கிறோம். 2024 சரித்திரம் அவார்ட்ஸில் தி பெஸ்ட் ஹேர் ட்ரெஸ்ஸருக்கான விருதை பெறுகிறார் டாக்டர் செரிஸ் கேரின் அவர்கள். உங்களுக்கு இந்த விருதை வழங்குவதில் பிரதீப் ஃபேஷன் பெருமிதம் அடைகின்றது. நன்றி. அதைத் தொடர்ந்து தி பெஸ்ட் வெயிட் லிஃப்டிங் கோச் இன் 2024 ஞானசேகரம் ஞானகீதன் ராஜீவ் ஜிம் சென்டர். 2024 ஆண்டுக்கான தி பெஸ்ட் வெயிட் லிஃப்டிங் கோச் ஞானசேகரம் ஞானகீதன் அவர்களுக்கு இந்த விருதினை வழங்குவதில் பிரதீப் ஃபேஷன் பெருமிதம் அடைகின்றது. விருதுகளை வழங்கும் பொழுது எங்களுடைய பார்வையாளர்களின் அழகிய கரகோஷங்கள் வரவேற்கப்படுகிறது. அது எங்களுடைய காதுகளுக்கும் மனதிற்கும் மிகுந்த ஒரு இனிமையையும் ஒரு உற்சாகத்தையும் வழங்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அடுத்ததாக உங்களுடைய பலத்த கரகோஷங்களுக்கு மத்தியில் பெஸ்ட் ஹேண்ட்மேட் ஜுவல்லரி டிசைனர் ஹஜானி குலேந்திரன் HK கோல்டன் கேர்ள்ஸ் ஸ்டைலிஷ் ஹஜானி குலேந்திரன் அவர்களை நாங்கள் மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம். பெஸ்ட் விருதுகளை வழங்குவதில் பிரதீப் ஃபேஷன் பெருமிதம் அடைகின்றது. 2024 சரித்திரம் அவார்ட்ஸில் பெஸ்ட் மாடல் அண்ட் கேரக்டர் ஆக்டர் ஜே கிறிஸ்டபேல் மா அவர்களை பெருமையோடு நாங்கள் இந்த மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம். 2024 ஆண்டுக்கான பெஸ்ட் மாடல் அண்ட் கேரக்டர் ஆக்டர் கிறிஸ்டபேல் மா. இன்டர்நேஷனல் பேஜனுக்காக போட்டியிட இருக்கிறார். உங்கள் அனைவருடைய ஆதரவும் பாராட்டுகளும் பிரார்த்தனைகளும் அவருக்கு தேவை. எங்களுடைய நாட்டை சர்வதேச ரீதியாக ஒரு உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வருவதற்காக எங்களுடைய மண்ணில் எங்களுடைய சகோதரி எங்கே உங்களுடைய கரகோஷங்களும் பாராட்டுகளும் பெஸ்ட் மாடல் அண்ட் கேரக்டர் ஆக்டர் உங்களுக்கு இந்த விருதினை வழங்குவதில் பிரதீப் ஃபேஷன் பெருமிதம் அடைகின்றது. பெஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் இந்த விருதினை பெறுவதற்காக நாங்கள் அன்போடு அழைத்து நிற்கின்றோம். ஜெகின்சன் பௌஸ்தினா அவர்களை. பௌஸ்தினா பியூட்டி சலூன் உரிமையாளர். பெஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்டாக 2024 சரித்திரம் விருதுகளில் தற்பொழுது விருதினை பெறும் ஜெகின்சன் பௌஸ்தினா அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவிப்பதில் பெருமிதம் அடைகிறது பிரதீப் ஃபேஷன். அடுத்ததாக பெஸ்ட் போட்டோகிராஃபி 2024க்கான விருதினை பெறுகிறார் நித்யகீதன் ஜனோஜன் அவர்கள். அவரை நாங்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். 2024 பெஸ்ட் போட்டோகிராஃபி சரித்திரம் 2024 அவார்ட்ஸினை பெறுகிறார் நித்யகீதன் ஜனோஜன் அவருக்கு விருதுகளை வழங்குவதில் பிரதீப் சரித்திரம் அவார்ட்ஸ் 22 விருதுகளை வழங்குவதில் பிரதீப் ஃபேஷன் பெருமிதம் அடைகின்றது. விருதுகளை எங்களுக்கு வழங்குவதற்காக எங்களுடைய தொடர்ந்து மேடையில் இருந்த ரூபன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது பிரதீப் மற்றும் ரூபன் அவருக்கான தருணம். எல்லா புகழும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. கடவுளை நாம் ஒன்றை மகிமைப்படட்டும். ரைட். First of all, I have to say thanks to our special guest. Actually, you guys know that this is the first Tamil Model Academy in Sri Lanka. So this is the fashion show happening on Vavuniya in northern side. This is the first time happen as a fashion model fashion show. So you guys are also special to us, and everyone also here to expecting with a love, because this is the first time this kind of international winners come here as a judge board, not judge board, as a guest. So you guys are very special. Okay, அடுத்ததாக வந்து நான் அவங்களோட பேசிட்டு சொன்னாங்க ஒரே ஒரு வார்த்தைகள் பேசணும்னு சொல்லி நான் 2 விஷயத்தை பற்றி பேச போகிறேன். ஒன்று என்னை பற்றி பேச போகிறேன், இன்னொன்று இருக்கிற உங்களை பற்றி நான் பேச போகிறேன். ரைட். ஃபர்ஸ்ட் நான் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு வேலை மகன். அம்மாவோட அண்ணாவோட அக்காவோட வளர்ந்த ஒரு
பையன் தான். ஸோ என்னோட படிப்பெல்லாம் முடிச்சுட்டு நான் நர்சிங் ஸ்டடி பண்ணிவிட்டு நான் என்னோட நர்சிங் ஜாப் வந்து நான் கொழும்பு சென்ட்ரல் ஹாஸ்பிட்டலில் நான் ஒர்க் பண்ணி கொண்டு வந்தேன். அந்த டைம் தான் நான் யோசிச்சு நான் வந்து ஏதாவது நான் செய்யணும் என்னோட பேஷனுக்காக, ஸோ என்னோட விருப்பத்துக்காக. ஸோ அதுக்காக நான் தெரிவு செஞ்ச தொழில் தான் ஃபேஷன் டிசைனிங். ஸோ அதோடு சேர்ந்து நான் அப்படியே படிப்படியாக மாடலிங் செய்கிறேன். நான் சின்ன வயசுலேருந்து யோசிக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அது ப்ரொஃபஷ்னலாக செய்யணும். நீங்கள் டெய்லரிங் செய்யுங்க, பியூட்டிஷியன் செய்யுங்க, வட்டுவர் எந்த தொழிலாக செய்கிறீங்க, ஃபோட்டோகிராஃபி வட்டுவர் எது செஞ்சாலும் நீங்கள் அதை ப்ரொஃபஷ்னலாக செய்யணும். ஸோ அதுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குது. ஸோ தட்ஸ் வை ஐ தாட் தட் ஐ வாண்ட் டு டூ சம்திங் ஃபார் மை ஃபியூச்சர். இட் ஷுட் பி ப்ரொஃபஷ்னல். ஸோ நான் தெரிவு செஞ்சு என்னுடைய பாதையை ப்ரொஃபஷனலாக கொண்டு போகணுன்றதுக்காண்டி மாடலிங்காக இருக்கட்டும், இல்லாட்டி ஃபேஷன் டிசைனிங்காக இருக்கட்டும், அதை வந்து நான் ப்ரொஃபஷனலாக ஸ்டடி பண்ணிட்டு நான் வந்தேன். ஆனால் இன்றைக்கி நிறைய மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், மாடலா அவங்க வந்து இப்படி தான் இருப்பாங்க, ரைட்? மாடல்ன்றா கிளம்பராக தான் இருப்பாங்க. உங்களோட பிள்ளை என்னத்துக்கு நீங்கள் மாடலிங் அனுப்புறீங்கன்னு சொல்லி அப்படி நிறைய பேச்சுகள் இருக்குது எங்களுடைய மக்கள் மத்தியில். ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால், இட்ஸ் டிஃபிகல்ட் டு பி அ மாடல். It's not easy, seriously, it's not easy. They have to maintain their body, they have to maintain everything. So, அவங்க தங்களை ரொம்ப நுணுக்கமாக பாதுகாக்க வேண்டியிருக்கு. அதுக்காக நிறைய கிரீம்ஸ் எடுக்க வேண்டியிருக்கு. இந்த வேர்ல்டில் இப்போது நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கணுங்கன்னு சொன்னால், குடிக்கிறவங்க வரிக்கிறவங்க கஞ்சா எடுக்கிறவங்க கூட விட்டுருவாங்க. ஆனால் நீங்கள் சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் நல்லா இருந்துட்டு அவங்களை பிடிக்காது, அவங்களுக்கு உங்களை கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, உங்களை ஏதாவது மீம்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஏன்னு சொன்னால் அதை தான் எதிர்பார்க்குறது சமூகம். என்னோட கிளாஸுக்கு வந்து ஒரு தம்பியோட கொஞ்சம் பாய்ஸ் கேட்டாங்க, தம்பி நீ மாடலிங் செய்ய போறியா? அதெல்லாம் கேர்ள்ஸ் செய்யறதுடா, நீ மாடலிங் செய்ய போறேன்னு சொல்லி. ஸோ அப்படியான ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஸோ இதெல்லாம் பல தடைகளை தாண்டி ஸ்ரீலங்காவை ரீப்ரசென்ட் பண்ணி கொண்டு இருக்கிற ஒரு மாடல் தான் நானும். ஸோ அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் இல்லை. ஸோ ஒன்று என்னை பற்றி, இன்னொன்று உங்களை பற்றி. இந்த வழி எனக்கு தெரியும். என்னன்னு சொன்னால், உங்களுக்கு நீங்கள் ஏதாவது திறமைசாலிகளாக இருப்பீங்க, ஏதாவது நீங்கள் ஒன்று சாதிச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது, ரைட்? யாரோலாம் குறிப்பிடத்ததுக்கான பணத்தை கொடுத்து ஒரு அவார்ட்ஸ் வேண்டிட்டு வருவாங்க ஈஸியாக. உங்களுக்கு அவார்ட்ஸ் கொடுக்குறவங்களா இருக்கட்டும், இல்லாட்டி அந்த அவார்ட்ஸாக இருக்கட்டும், அதுக்கு எவ்வளவு பெருமதி இருக்குன்னு எனக்கு தெரியாது. எந்த இடத்துல நீங்கள் என்கிட்ட இருந்து சின்ன அவார்ட்ஸ் வேண்டீங்களா, பெருசு அவார்ட்ஸ் வேண்டீங்களா எனக்கு தெரியாது. நீங்கள் தைரியமாக நெஞ்சு நட்டு சொல்லிக்கொள்ளலாம், இது என்னுடைய திறமைக்காக கிடைச்சது, இது நான் பணம் கொடுத்து வாங்கின அவார்ட்ஸ் இல்லை, ரைட்? ஸோ அதை நீங்கள் எல்லாரும் மனதில் வச்சுக்கொள்ள வேணும். ஸோ நீங்கள் எல்லாருமே உண்மையிலேயே திறமைசாலிகள். ஸோ சில பேர் யோசிக்கலாம், ஒரு சின்ன ஒரு ஆரி ஒர்க் செய்கிறவர்களுக்கு ஏன் நீங்கள் அவார்ட்ஸ் கொடுக்குறீங்க, பியூட்டிஷியனுக்கு ஏன் கொடுக்குறீங்க, கேக் டிசைனருக்கு ஃபோட்டோ அப்படி இல்லை. இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு மனுஷனும் வாழ்றதே பெரிய சாதனையாக இருக்குது. ஸோ அந்த டைமில் குடும்ப கஷ்டத்தை மத்தியில் ஓகே நான் ஒரு சுயமாக தொழில் செய்வோம், தேவையில்லாத வழிகளில் போகாமல் ஒருத்தர் சுயமாக முயற்சி செஞ்சால் அது என்னுடைய பார்வையில் சாதனையாக இருக்குது. ஸோ அதனால் நான் யோசிச்சேன் என்னன்னு சொன்னால், ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒவ்வொரு சாதனையாளர்களும், அதாவது சின்ன சின்ன விஷயங்களை தங்களோட தொழிலாக இருக்கட்டும், திறமைகளாக இருக்கட்டும், கலைத்துறைகளாக இருக்கட்டும், இதில் சாதிக்கிறவங்க எல்லாருமே என்னுடைய பார்வையில் சரித்திரவான்களாக தான் இருக்கிறீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த சரித்திர அவார்ட்ஸ் நான் கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். நான் அதை இன்றைக்கு நேற்று இன்ஃபரமாக செஞ்சு கொண்டு வரேன்னு நினைக்கிறேன். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், எங்களோட மக்களோட மத்தியில் இருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், பாராட்டுறதுக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. ஸோ என்னன்னு சொன்னால், சான்ஸ் கேட்பாங்க, ரைட்? எங்களுக்கு அது வேணும், எங்களுக்கு சான்ஸ் தராங்களா, அங்கே பாருங்கள், ஆல்வேஸ் சிங்கள ஆட்களுக்கு தான் சான்ஸ் கொடுக்குறீங்க, தமிழ் ஆட்களுக்கு சான்ஸ் இல்லைன்னு சொல்லுவீங்க. ஆனால் இதே ஒரு இடத்துல ஒரு தமிழ் பையன் போயிட்டு சாதிச்சுட்டு வந்தா அவனை விஷ் பண்ண மாட்டாங்க. ஏன் அவன் என்ன பக்கத்து விடுக்காரு, பக்கத்து விடுக்காரன். ஸோ நான் விஷ் பண்ண தருவேன் சொல்லுவாங்க. So first of all, we have to think about that. We don't have any different. I'm telling he is single. We also see our chief guest are single, Muslim, Tamil, our Christian. Right? It's a beautiful place. So இதுதான் லைஃப். நாங்கள் மாற்றிக்கொள்ள வேணும். ஸோ அந்த மைண்ட் செட் எடுக்க வேணும். சிங்கிள் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எல்லாருமே திறமைசாலிகள், எல்லாருமே சரித்திரம் படைக்கிறவர்கள். ஸோ வாழ்த்த படைய கொள்ளுங்க. என்ன சொன்னால், இன்னொரு விஷயத்தை முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு போயிருந்தாருன்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன விஷயம், கில்மிஷா பாடகி கில்மிஷா போயிட்டு வின் பண்ணிட்டு வந்துட்டா. ஆனால் கில்மிஷா இங்கே வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு 1 lakh கேட்டு இந்த மக்கள் பேசுகிறாங்க. என்ன சொல்லி பேசுகிறாங்க சொல்லுவா, அவளுக்கு எனக்கு நான் 1 லட்சம் கொடுப்பாங்க. அதுக்கு நான் இந்தியாவில் இருந்து ஒரு கலைஞரை கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஸோ செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் எடுத்த இந்தியா கலைஞரை கூட்டிட்டு 5 லட்சம் 10 லட்சம் கூட்டிகிட்டு வந்து இங்கே ப்ரோக்ராம் நடத்த ரெடியாக இருக்கிற என்னுடைய சமூகம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடித்த ஒரு பிள்ளைக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுக்க மறக்குது, 1 லட்சத்தை கொடுக்க மறக்குது. ஏன்னு சொன்னால், எங்கட நாட்டுக்குள்ள. ஸோ எங்கட நாட்டுக்குள்ள நாங்கள் மதிக்க மாட்டோம். அப்படி நோட்டு இருந்தது சொன்னால் மதிப்போம்.
ஸோ அந்த மைண்ட் செட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு எல்லாருக்குமே மாறணும். நீங்கள் உங்கள் பக்கத்தில் உள்ளவங்களை வாழ்த்துங்க. சின்ன தொழில் செய்கிறவங்களா இருக்கட்டும், பெரிய தொழில் செய்கிறவங்களா இருக்கட்டும், உங்களை வாழ்த்துங்க. எதுவுமே சீப் இல்லை, ரைட்? அது எந்த தொழிலாக இருக்கட்டும் அதுவே சீப் இல்லை. ஸோ எல்லாரையும் வாழ்த்த பழகிக்கொள்ளுங்க. எல்லாருமே ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. ப்ரோக்ராம் செய்கிறவங்களா இருக்கட்டும், அவார்ட்ஸ் வாங்குறவர்களாக இருக்கட்டும், வருகிற பொழுது தயவு செய்து கரங்களை திருவாழ்த்துங்க. நான் சின்ன சின்ன விஷயங்களை எதிர்பார்க்குறேன்னா, ஸோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஒவ்வொரு அந்த வாழ்த்து அவ்வளோ முக்கியமான விஷயம். ஸோ வாழ்த்துங்க. அவார்ட்ஸ் வேண்டிட்டு தானே நான் போகிறேன்னு சொல்லி யாருமே போக முடியாது. எல்லாரும் கடைசி நபருக்கு அவார்ட்ஸ் கிடைக்க மட்டும் இருந்து நீங்கள் பங்கு பெற்று போகணும். என்ன சொன்னால் நிறைய கிரயம் செலுத்திருக்கிறோம். இந்த ப்ரோக்ராமுக்காக நிறைய கிரயம் செலுத்திருக்கிறோம். தனி ஒரு பர்சனாக நின்று நான் இந்த ப்ரோக்ராம் நடத்தி கொண்டிருக்கிறேன். காலப்போக்கில் நான் அதுக்கான என்னுடைய வேலையாட்கள் சேர்த்து பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏதாவது நாலேஜ் இல்லை. ஃபேஷன் டிசைனிங் இருக்கட்டும், ப்ரொஃபஷனல் இந்த மாடலிங் சைட்டில் இருக்கிற நாலேஜ் இல்லாததானே. ஸோ நாங்கள் காலப்போக்கில் இன்னும் அழகாக செய்வோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. உங்களை எல்லாரையும் பார்க்குறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. சரியா? அனைவருக்கும் டிரெக்டா மெசேஜ் பண்ணிருக்கு. ஆனா இப்போ எல்லாரையும் ஒரே தருணத்துல பார்ப்பது நான் பெருமகள் அடைகின்றேன். ஓகே, நான் குட்டி கதை ஒன்று சொல்றேன். டைம் இல்லை, ஏற்கனவே டைம் போயிட்டு பசியில் இருக்கிறீங்க. இது ஓகே, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. அவரை போட்டா துவர முளைக்கும், துவர போட்டா அவரை முளைக்கும். அப்பேற்பட்ட ஒரு தேசத்துல தூரை இல்லாத குடத்தை எடுத்துட்டு கரையை இல்லாத குடத்துக்கு தண்ணிக்கு போனாங்க. அங்க வேலை இல்லாத அருகம்புள்ள, தலையே இல்லாத மானு மேயல, கண்ணை இல்லாத குருடம் பார்த்து போட்டு கையை இல்லாத மோட்டவட சொல்ல அவன் துப்பாக்கி எடுத்து சுட்டுருக்கான். அந்த குண்டு மான் மேல படாம மானை வயிற்றுல இருக்கிற குட்டி மேல பட்டு அந்த குட்டி செத்து போச்சு. அந்த குட்டியை எடுத்து கடைக்கு சமைச்சு சாப்பிட்டு போட்டு தோலை காடு இல்லாத பந்தல காய போட்டாங்க. அது ஒரு பறந்து எடுத்துட்டு போவோம், அது முடவை விரட்டிட்டு போவோம். காடை குத்துற கண்ணை கத்திரி அவங்களுக்கு தலைவலியா வெளியே வர அவன் வைத்தியம் பார்க்க வைத்தியிட போனான். வைத்தியர் சொன்னாரு, ஆள வேறு, அரச வேறு, உங்க வேறு, பொருச வேறு, 4 பேரையும் கைப்படாம பிடுங்கி, ஒடுக்கப்படாம இடிச்சு, நாக்கப்படாம நக்குடா அப்படின்னு. இப்பேற்பட்ட வைத்தியருக்கு சன்மானம் கொடுக்கணும்னு சொல்லிப்பட்டு அடியே இல்லாத காசுல விழுது லொங்கு அளந்து சக்கரமே இல்லாத வண்டியில வாரமேத்தி கூட வழிகாட்ட வண்டி ஓட்ட வண்டி பாட்டுக்கு போகிடுச்சா. ஏதாவது விளங்கிச்சா? விளக்குற மாதிரி ஒன்று சொல்றேன். இந்த சுத்திர பூமியில இருந்து அந்த சுத்தாத வானத்துக்கு போய் அந்த சுத்தாத வானத்துல இருந்து இந்த சுத்திர பூமியை பார்த்தாக்கா அந்த சுத்தாத வானம் கூட இந்த சுத்திர பூமி மாதிரி தான் சுத்துமா. கேட்கிறவங்க கேணியாடா இருந்தா கேஆர் விஜயா கொண்டையில கேடிவி தெரியுங்களா. பக்கத்து வீட்டுக்காரி ஆம்பளை பிள்ளை வந்தாடி எதிர் வீட்டுக்காரி அம்பி கொண்டையில குதிச்சிருக்காங்க. ஓகே, டைம் இல்லை. வாழ்க்கையிலே நாங்கள் 4 நபர்களை நடந்து விடக்கூடாது. ஒரு தாய், தந்தை, ஆசிரியர், நண்பர். முதல் தாய் நான் வாசித்த கவிதைகளில் நான் சுவாசித்த வரிகள் அதை எனது தாய். தாயானவர் தன் குழந்தையை தூக்குகின்ற பொழுது தன் இடுப்பிலே வைத்து தூக்குவார். காரணம், தான் பார்த்த உலகத்தையும் தன் குழந்தையும் பார்க்க வேண்டும் என்று நினைப்பவள் தாய். அடுத்து தந்தையினுடைய அன்பை பற்றி துலகம் பெரிதாக பேசுவதில்லை. தந்தையின் அன்பு தாய் நன்மை விட 1000 மடங்கு பெரியது. தந்தையானவன் தன் குழந்தையை தூக்குகின்ற பொழுது தன் மார்பிலே வைத்து தூக்குவார். காரணம், தான் பார்க்காத உலகத்தையும் தன் குழந்தையை பார்க்க வேண்டும் என்று நினைப்பவன் தந்தை. அடுத்த ஆசிரியர், தன்னை விட வளர்ந்து விட்டானே என்று பொறாமை கொள்ளாத ஒரே ஒரு ஜீவன் அது ஆசிரியர் மட்டும்தான். ஆசிரியர் இல்லை என்றால் நான் ரசிக்கவும் ஆயிருக்க மாட்டேன், ரசிக்கும்படியும் ஆயிருக்க மாட்டேன். ஆசிரியர் இல்லை என்றால் நான் கவிதை எழுதியிருக்க மாட்டேன், பல சரக்கு கடையை கணக்குத்தான் எழுதியிருப்பேன். இறுதியாக நண்பன். 1000 கோடி நட்சத்திரங்கள் வானில் இறுதியாக நண்பன். 1000 கோடி நட்சத்திரங்கள் வானில் இருந்தாலும் இரவுக்கு அழகு நிலவுதான். 1000 கோடி உறவுகள் மண்ணில் இருந்தாலும் வாழ்க்கைக்கு அழகு நல்ல